إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة كل ضلالة في النار وبعد இஸ்லாமிய உம்மத்தை நோக்கி முஸ்லிம்களாக நீங்கள் தெரிய வேண்டுமான சில விஷயங்கள் இன்றைய கால நேரத்தின் அம்சங்களாக நடக்கிறதில்லை முன்வைக்கிறது என் கடமையாகும். சகோதரர்களே, அழைப்பு பணியிலே அரசியல் ஒன்று சம்பந்தமாகாது. நபிமார்கள் ஆட்சி செய்யறதுக்காக வரவில்லை. நபிமார்களுடைய அழைப்பு பணி அல்லாஹ்வை வணங்கிய தீர வேண்டும், அசத்தியத்தாலே தூரமாக வேண்டும் என்றுதான் நபி வழியான அழைப்பு வழி. அந்த நபி வழியை பின்பற்றின அழைப்பு அனைத்தும் அந்த அல்லாஹ்வை வணங்கிய தீர வேண்டும் என்றை கருதி அதோட குரல் இருக்கும், அதோட போராட்டம் இருக்கும், அதோட மொச்சல் இருக்கும். இன்றைக்கு உலக நிகழ்வுகளாக நடக்கும் பல விடயங்கள் எங்களோட முஸ்லிம்களுடைய ஈமானை பாதிக்கிறது. அல்லாஹ்வின் நம்பிக்கையிலே சந்தேகம் உருவாக்குற நிலையாக எங்களோட இஸ்லாமிய தாகிகளாக நஞ்சி ஊத்தும் வசனங்களை நாங்கள் காண்போம். இதை மௌனமாக செவிமடுத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்க்கு முன்னாலே என்னை ஒரு முஸ்லிமாக கருத முடியாது என்னால். அந்த கடமையாக இந்த அனைத்தையும் நாங்கள் பதில் கொடுத்தே தீர வேணும் என்றதை நான் இந்த இடத்துல அவசியமா சொல்லுவோம். சில குரல் சொல்லுது, சுன்னியும் இல்லை ஷியாவும் இல்லை, நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள். தெளிவா சொல்றேன், எவன் இதை சொல்றானே அவன் ஒரு கல்லன், அவனாக பெரிய கல்லன். சுன்னியும் இல்லை ஷியம் இல்லை என்றா வரலாறு இல்லையா? வரலாறாக ஷியாவாக ஒரு படை காலம் காலமாக சஹாபாக்களை திட்டிக் கொண்டு குர்ஆனை தடுத்துக் கொண்டு எதிர்ப்பான மஜூசி குணங்களை வளர்த்துக் கொண்டு ராஃபிதாவா படையாக கிதாபாக பேரா பதிஞ்சு அண்டது உண்மை இல்லை என்று சொல்றான் என்றால் அவன் ஒரு பெரிய கல்லன், பெரிய பொய்யன். சுன்னியும் இல்லை ஷியாவும் இல்லையா? சுன்னியும் இல்லை ஷியா இல்லை, ஒன்றோனி ஒரு மடையனாக இருக்க வேண்டும், இல்லாக பெரிய கல்லனாக இருக்க வேண்டும். களவெடுக்க வந்தவன், முஸ்லிம்களுடைய ஈமானை களவெடுக்க வந்தவன், முஸ்லிம்களுடைய நம்பிக்கை களவெடுக்க வந்தவன். ஷியா ஒன்று உள்ளது, சுன்னி என்று உள்ளது. சுன்னி என்ற ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் அதை பின்பற்றின தாபீனும் தாபீனும் அத்பாஉம் அய்மத்துல் முஸ்லிமீனும் அந்த குத்துபு சித்தாட இமாமலாக இருக்கட்டும், அல் புகாரி, முஸ்லிம், அபு தாவூத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா அந்த படை பின்னால வரும் தபரானி, அத்தாரகுத்னி, பைஹகி அண்ட உலமா சுன்னா அந்த முழு படைகளாக அய்மத்துல் அர்பாமின் இமாம் ஷாஃபிஈ, அபு ஹனீஃபா, மாலிக், அஹ்மத் வந்ததின் தொடர் சுஃபியானானி அந்த தொடையான அந்த சஹாபாக்களும் பின்பற்றி வந்த தாபீனனும் தாபீனனும் அத்பல் அத்பாவும் அய்மத்து சுன்னாவும் இலா யௌமில் கியாமா, கியாமத் வரை சுன்னா சுமந்த அந்த தலைவர்கள் யார் எந்த காரணமும் குர்ஆன் சுன்னாவை தவிர சஹாபா பாதை தவிர மார்க்கமா கருத மாட்டாங்க. இவங்க அய்மத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு வழிகாட்டியா வந்தவங்க, இஸ்லாத்தாலை வழிகாட்ட வந்தவங்க, ரசூலுல்லாஹை வழிகாட்ட வந்தவங்க, குர்ஆனாலை வழிகாட்ட வந்தவங்க, சஹாபாக்களை வழிகாட்ட வந்தவங்க. அவங்களோட கருத்து சொல்ல வரவில்லை, அவங்களோட படை உருவாக்க வரவில்லை, அவங்களோட பேர் வளர்க்க வரவில்லை, அவங்களோட மானத்தை காப்பாற்ற வரவில்லை. ரசூலுல்லாஹ்வை உயிரோட அல்லது மரணத்துக்கு பின்னால் இதயங்களை உயிரோட வளர்த்து வைக்க வந்தது தான்
அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஇன் அனைத்து உலமாக்கள் எல்லா மண்ணிலையும் எல்லா காலத்திலேயும் நாடு நாடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களோட இதயங்கள்ல உயிரோட வாழ வேணும், முஸ்லிம்களோட தலைவராக நம்பி வாழ வேணும், நபி அடிச்சோடுகளை பின்பற்ற வேணும், நபி உருவாக்கிற சஹாபாக்கள் பாதையாக மார்க்கத்தை செயல்பட்டு தீர வேண்டும் என்றதான் அஹ்லு சுன்னா. எப்படி நீ சொல்லி சுன்னி ஒன்று இல்லை என்று, இது அஹ்லு சுன்னா. அது கிதாபாக பேர் பட்டி பட்டியாக ஷியா ஒன்று உள்ளது, சுன்னி ஒன்று உள்ளது. ஷியா சுன்னியின் எதிரி, ஷியா சஹாபியின் எதிரி, ஷியா குர்ஆனின் எதிரி, ஷியா வணங்கும் அவனுடைய கொள்கையா உருவாக்கப்பட்ட வழிகேடான குணங்கள். ஒரு நாளும் இஸ்லாமிய உம்மத்துக்கு மோடை ஆக்கத்துக்கு எவன் சொல்ல வரானே ஷியாவும் இல்லை சுன்னியும் இல்லை என்று, அதுவும் இந்த கால நேரத்துல முஸ்லிம்களுக்கு மயக்கம் காட்டி ஒரு இஸ்லாத்தின் அபாண்டமான பேர்லை ஒரு மஜூசி கூட்டம் முஸ்லிம்களாக கருதி தலை தூக்க ஆற்றானே, அந்த நேரத்திலே இந்த உம்மத்தை சேர்த்துட இந்த உம்மத்தை அதோட கலக்கி வைக்க சஹாபட எதிரியோடு சேர்த்து வைக்க ஆற்றவன் ஒரு கள்ளன், ஒரு பொய்யன். யார் சொல்றானே ஷியாவும் இல்லை சுன்னாவும் இல்லை, அவன் என்ன தலைவராக இருக்கட்டும், என்ன நாட்டின் ஆட்சியாளராக இருக்கட்டும், என்ன இஸ்லாத்தின் தியாகி செஞ்சவனாக இருக்கட்டும், ஷியா சுன்னா இல்ல என்று சொல்றவன் யஹ்யா சில்மி அவனுக்கு பட்டம் கொடுக்கான், அந்த கஸ்ஸாபுன், நீ ஒரு பொய்யன். ஷியாட வரலாறு உள்ளது. அன்றைக்கு உமர் இப்னுல் கத்தாபுக்கு கத்தியால குத்தி அவரை கொலை செய்யறதுக்கு போராடின ஷியாயின் படைகள். அன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பேரனை, அவருடைய கை குழந்தை இஃப்திகாரையும் மனைவியையும் அந்த கொலை செஞ்சு ரத்தம் ஓட்டின ஷியாக்கள், அன்றைக்கு இஸ்லாமிய உம்மத்தை பிரிச்சு வச்ச ஷியாக்கள், சஹாபாவின் எதிர்ப்பான யுத்தம் தூக்கின ஷியாக்கள், குர்ஆனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இன்றைக்கு வரையும் கொள்கையா வாழும் ராஃபிதி ஈரானி ஷியாக்கள். இது உள்ளது. யார் இல்லை என்று சொல்றானே அவன் பொய்யன், அவன் முஸ்லிம்களை ஏமாத்த வந்தான். சோதரர்களே, முஸ்லிம்களை மடையர்களாக மக்களாக வைத்து இவ்வாறெல்லாம் ஊத்தவாக என்ன சொல்றான்? இந்த நேரத்தில் ஷியா சுன்னா பேச வேணுமா? இன்னமும் நஞ்சி இந்த நேரத்தில் ஷியா சுன்னா பேச வேணுமா? இல்லைங்கடா முஸ்லிமுடைய வெற்றியை பார்க்க வேண்டுமா? அல்லாஹு அக்பர். முஸ்லிமுடைய வெற்றியை பார்க்கிறவன் ஹரமைன் ஷரீஃபுடைய எதிரியை வெற்றி கொடுக்கிறதா முஸ்லிமின் வெற்றி? அதுக்கு பொம்படைக்கிறவன், முஸ்லிம்களுடைய ரத்தம் ஓற்றவன், யமன்ல முஸ்லிம் ரத்தம் ஓற்றவன், சிரியால ரத்தம் ஓற்றவனை வளர்க்கிறதா இஸ்லாத்தோட வெற்றியை நீ கருதி? இஸ்லாத்த வெற்றி கருதுகிறால் எதிரியை தடை செய், முஸ்லிம்களோட உம்மத்துடைய இதயத்திலிருந்து தடை செய், உண்ட நாவாலை தடு, மக்களுக்கு தெளிவு கொடு. இதெல்லாம் அல்லாஹ்வின் எதிரிகள், ரசூலுல்லாஹ்வுடைய எதிரிகள், குர்ஆன் எதிரிகள் என்று. சகோதரர்களே, இந்த நேரத்தில் ஷியா சுன்னா பேச வேணுமான்னு கேட்கிறாங்க. ஆம், சத்தியம் சுமந்த அனைத்து பேரும் இந்த நேரத்தில் தான் ஷியா சுன்னா பிரிச்சு காட்டுவாங்க. ஏன்? தஜ்ஜால் வந்தாத்தான் தஜ்ஜாலை பிரிச்சு காட்ட வேண்டும். தஜ்ஜால் வந்த காலத்திலையும் இது வந்து இதைத்தான் கேட்பானால். இப்ப இதெல்லாம் செல்ல தேவையோலுக்கு தஜ்ஜாலை காப்பாற்றுறதுக்கு எதுலோ பெரிய தஜ்ஜால் தான் இந்த ஹொமைனியின் படை. இன்றைக்கு அவனை காட்டும் பொழுது கேட்கிறாங்க, இதா காலம் நேரம் அவனுக்கு ஷியா சுன்னா பேச, இதுதான் காலம் நேரம் ஷியா சுன்னா பேச. ஏன்? அந்த கல்லனே மாற்றான், மக்களை மயக்கிறான், குர்ஆன் வசனங்களை ஓதி ஓதி மயக்கிறான். அவனுக்கு என்ன குர்ஆன்ல தொடர்பு? அவனுக்கு என்ன குர்ஆனுக்கு தொடர்பு? அவனுக்கு என்ன இஸ்லாத்துக்கு தொடர்பு? அவன் ஒரு மஜூசி, நெருப்பு வணங்கியல். எவ்வளவு தூரத்துக்கு என்றால் முதிக்கு ஹொர்மத் என்று சொல்றோமே, ஸ்ட்ரேட் ஆஃப் ஹொர்முஸ் என்று மேப்ல சொல்றோமே, அதுல வரலாறு எப்படி பதிஞ்சு வச்சான்? அந்த ஹொர்மத் ஒரு மஜூசி. காலித் இப்னு வலீத்
இஸ்லாமிய வீரன், அஸ்ஸஹாபில் ஜலீல், இஸ்லாத்துக்கு வெற்றி கொடுத்து கடல்ல இருந்து மண்ட கடைசி துறை வரை வந்தான். எங்க இமாராத்துட மண்ட கடைசி வரை வந்து பாசி நாட நோக்கிறார். எங்க ஈரானை அன்றது அங்கனைக்கு அவருக்கு முகம் கொடுக்க வாரது யாரு? ஹுர்முஸ், ஒரு மஜூசி. 2 பேரும் குதிரையில வராங்க. வந்தது இந்த மஜூசி சொன்னான், காலித் நீ பெரிய வீரன் என்றால் கீழே இறங்கி என்னோட சண்டை புடி என்று. அவன் கீழே இறங்கினார். காலித் கீழே இறங்கினார். கீழே இறங்கினதே அந்த ஹுர்முஸ் மஜூசி காலித் இப்னு வலீதுடைய குதிரையுடைய கால்களை வெட்டது. அதை கண்ட காலித் இப்னு வலீத் ஹுர்முஸுடைய குதிரையுடைய கால்களை வெட்டிட்டார். வெட்டிட்டு யுத்தம் கடுமையாக போன 2 தலைவருக்கும். கடைசியில் ஹுர்முஸை கீழே போட்டு கொண்டார். யாரு? காலித் இப்னு வலீத் சைஃபுல்லா கொண்டார். கொண்டு ஒரு அழிவை காட்டினாங்க. மஜூசி படை அதை உயிராக்கின அந்த இடத்துல பேர முதுகுக்கு ஹொர்மஸ் அண்டு. என்ன? ஸ்டேட் ஆஃப் ஹொர்மஸ் அண்டு. ஷாஹ் அடிச்ச மஜூசியை உயிரோட வச்சான் இந்த மஜூசி நாடு இன்றைக்கு வரை. அரபி மேப்ல முதுகு காலித் இப்னு வலீத். அது மட்டும் அது பக்கத்துடைய கடலை என்ன செஞ்சான்? முஹைத்து ஃபாரிஸ் அண்டு, மஜூசி கல்ஃப் அண்டு, பெர்ஷியன் கல்ஃப் என்று பேர் வச்சான். இடத்துக்கு அவனுடைய மஜூசி குணத்தை உயிரோட வளர்க்க. இன்றைக்கும் ஈரான் நாட்டில் மஜூசி கொள்கை உள்ளது. அதுக்கு ஈரான் நாடோ ஆட்சியோ எந்த எதிர்ப்பு காட்டல். அன்றாலும் அஹ்லுஸ் சுன்னah உலமாக்களை கொலை செய்யவா, திரட்டவா, நாட்டுட்டோடவா என்றதெல்லாம் வரலாறு. ஷியா உலமாக்கள் ஓடினாங்க ஈரானால. ஏன்? அவன் இஸ்லாம் அஷரியா கொள்கை இல்லை என்ற காரணமாக. சகோதரர்களே, வரலாறு படிங்கோ, உங்களோட உலகத்தை தெரியுங்கோ. இவன் ஆட்சிக்கு வந்த பின்னால் தான் கௌபா நோக்கி ஒரு ஹஜ் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னால் ஹஜ்ஜுக்கே பக்கத்துக்கு இல்லாதவங்களா வாழ்ந்தாங்க. என்ன? துக்கியா ஃபத்வா படி ஃபத்வா கொடுத்தா அலி ஹொமைனி, அந்த பெரிய ஷைத்தான். அவன் என்ன ஃபத்வா கொடுத்தான்? துக்கியா ஃபத்வா படி அவனுக்கு ஹஜ்ஜுக்கு போவேன். எனத்துக்காக சுன்னிகளை கொலை செய்யும், ஹஜ்ஜ பிரச்சனையமாக்கு. காபாக்கு முன்னால் ஹொமைனியோட படத்தை கொண்டு போய்த்து அந்த காபத்துல்லா ஷரீஃப் முன்னால் படத்தை காட்டி அல்லாஹு அக்பர் ஹொமைனி ரஹ்மர் என்று சொல்றது உலகம் தெரிஞ்ச காட்சி. யாருக்கும் தெரியாத கதை நான் சொல்ல வரல, உலகம் கண்ட காட்சி. இன்றைக்கு முன்னால் 20-30 வருஷமா வாழ்ந்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. நியூஸ் பேப்பர்ல வந்து எல்லா இடத்துலயும் வந்து உலகம் தெரிஞ்ச காட்சி. காபாக்கு முன்னால் ஹொமைனியோட படத்தை காட்டி காட்டி கொண்டாடல். அல்லாஹு அக்பர் ஹொமைனி ரஹ்மர் மட்டுமா? மக்கா ஊர்ல எல்லா கடையாலே கத்திகளை வேங்குவாங்க. அன்றைய காலம் நாங்க தாருல் ஹதீஸ்ல படிக்கிற காலம். எல்லா கடையாலே ஒரு கத்தி இல்லை. ஈரானி ஹாஜி வந்து கத்தி இல்ல. அப்ப என்னத்துக்கிட்ட கத்தி வைக்க ஒருத்தருக்கு தெரியும். என்னத்துக்கு? ஜனத்துல போக குத்து 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 வெட்டு 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 ஏழுமான மற்ற முஸ்லிம்களோட ரத்தம் மோட்டுறது அவனோட வழிமுறை ஆக்கிட்டான். முஸ்லிம்களோட வெற்றி அவனோட வழிமுறை ஆக்கிட்டான். அண்டது முஸ்லிம்களை கொலை செய்ய, மற்ற ஜனங்களை தள்ளி தள்ளி நெசுக்கி முஸ்லிம்களை சாகடிக்க. ஹஜ் இஸ்லாமிய வரலாறுல காலத்திலிருந்து தொடர். அந்த நெருங்கி செத்த அந்த வரலாறு எப்ப வருது? இந்த தகவல் எப்ப வருது? ஈரானி ஆட்சிக்கு போ. அதுக்கு முன்னால் ஹஜ்ல ஜனம் இருக்க இல்லையா? முஸ்லிம் மக்கள் ஹஜ்ஜுக்கு போவல்லையா? அஹ்வாத்ல உலக ரீதி படை வரலையா? அது இந்த நெருக்கத்தில் செத்தாங்க. அந்த கதை எப்ப வருது? ஈரானி ஆட்சிக்கு போ. அதை நோக்கி செஞ்சாங்க, திட்டம் போட்டு செஞ்சாங்க. சோதரே, இது தான் இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் இஸ்லாத்துக்கு செஞ்ச சேவை. கேட்டுக்கோங்க. இது நான் சொல்ற ரகசியமான பொக்கிச கதை அல்ல, உலகம் தெரிஞ்ச உண்மை. எல்லா நியூஸ் பேப்பர் சுமந்த தகவலான நியூஸ். இதெல்லாம் தெரிஞ்ச முஸ்லிம்கள் இன்றைக்கு இவனே ஒரு தலைவராக எடுக்கிறானா? முஸ்லிம்களை வெற்றுத்தாக நம்புறானா? கேட்கிறேன். இந்த அனைத்து இயக்கங்கள தலைவர்கள் மடையர்களாக அவ்வளவு மக்களா அவனுக்கு தெரியவா? இதெல்லாம் எங்களுக்கும் பார்க்க அரசியல் பேசுறவங்க தானே இவங்க. இவங்க தான் அரசியலே அழைப்பு பண்ணி ஆக்கினவங்க. இப்ப எங்க போன அரசியல்?
அரசியல் உண்மைகளையே சொல்ல முடியாது. அவர்களை தான் எங்களோட மக்களுக்கு தலைவராக எடுத்துக்காட்ட, வழிகாட்டி எடுத்துக்காட்ட, மக்களை ஏமாத்துவது இவனுக்கு இஸ்லாமிய அழைப்பு பணியின் கடமையாகிவிட்டது. சஹாபாக்கள் எடுத்துக்காட்ட அவங்களாலே நாவிலேயே நிரம்பில்லை. சஹாபாக்களை வழியை காட்டி எடுத்துக்காட்ட அவங்களால ஒரு துணிவில்லை, ஒரு சக்தி இல்லை. குர்ஆன் ஆதார நியமிச்சு வேறுபாடுலே அல்லாட தீர்ப்பட்டு சொல்ல அவனுக்கு சக்தி இல்லை. உம்மத்துடைய இख्तिलाफிலே ரசூலுல்லாஹ் அஹாதீஸையும் சஹாபா வழிமுறை முடிவா காட்டி இதுதான் பாதை என்று காட்ட அவனுக்கு தக்கில்லை. அந்த எதிரிகளை கொண்டு இதுதான் தலைவர் சொல்ல, முஸ்லிம்களோட அழிக்கவனை கொண்டு இதுதான் தோழர் சொல்லத்துக்கு இவனுக்கு எல்லாம் இது அழைப்பு பணியின் கடமைகள். இதுதான் ஜமாத் இஸ்லாமி, இதுதான் இஹ்வான் முஸ்லிமீன், இதுதான் தப்லீக் ஜமாத், இதுதான் தௌஹீத் ஜமாத், இதுதான் இந்த அனைத்து இயக்கங்களுடைய போக்கு. பிஜே சுமரிக்கான இப்ப உனக்கு தான் திகட வாய்ப்பத்தி கொண்டிருக்கியே. ஈரானுக்கு இல்லாத பிரச்சாரம் வெற்றிக்காக என்ன நஞ்சு? ஈரானுக்கு இல்லாத ஆட்டம் பிஜே கூத்து இன்றைக்கு அண்ட அரபி நாட்டுக்கு அடிக்கிறானே, அதுக்கு ஒரு சந்தோஷம். அவன் அழைப்பண்ண அத்தனை பணமே அரபி நாட்டால தான் வருது. சவுதி பணமும் அவன் தௌத்த ஆட்டமும் அங்க வேலை செய்யற அத்தனை இந்தியன்ஸும் அரபி நாட்டுல வேலை செஞ்சு உழைச்சி அனுப்புற பணம் தான் அவன் தௌஹீத் ஜமாத்தோடுது. அவன் அதுட்டு தான் எதிரி. என் அரபி நாட்டுக்கு அடிக்கிறான். அரபி நாடு யாருமா? அரபி நாடு யாரு? மதீனா உள்ள நாடு, மக்கா உள்ள நாடு, முஸ்தலிஃபா உள்ள நாடு, அரஃபாத் உள்ள நாடு, மீனா உள்ள நாடு. இதெல்லாம் அவங்களுடைய எதிரிகள நாடா? உங்களோட ஹஜ்ஜின் கடமை தேவையான நாடு. உனக்கு தவாப் செய்கிற மக்கா, நன்மை நன்மை அடுக்கா தொழுக மஸ்ஜிது நபவி, இதுக்கெல்லாம் அடிபடும் பொழுது நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா? நான் கேட்கிறேன், நீங்கள் யாருடா? முஸ்லிம்களா இல்ல இன்னமும் கல்லனா? நாடு நாடாக முஸ்லிம்களை அழைத்து மார்க்கத்தை ஃப்ரீயா படிச்சு கொடுத்து அவனோட காசி செலவை கொடுத்து அவனை படிப்பிலே கெட்டித்தனமான மனிதனாக்கி தன் நாட்டுக்கு அழைப்பாளராக அனுப்பி அவன் வாழ்க வரை சம்பளம் கொடுக்க நாடு அரபி நாடு. இதுல ஒன்று எதிரிகளே குர்ஆனை அச்சுக்கு போட்டு அந்த மண்ணிலை கால் வைக்கும் ஒவ்வொரு ஹாஜிக்கு ஒவ்வொரு குர்ஆனை ஃப்ரீயா தார நாடு. ஒவ்வொரு மொழிகளை தேடி தேடி குர்ஆனின் மொழிபெயர்ப்பை செஞ்சு அந்தந்த நாட்டிலே அந்த குர்ஆனின் மொழிபெயர்ப்பை ஃப்ரீயாக பங்கெடும் நாடு. அரபி நாட்டில் சேவை செய்யாத உலகத்தின் எந்த பகுதி? வீடு கட்டலையா, கிணறு கட்டலையா, பள்ளியல் கட்டலையா? மனித சமூகம் என்ற எந்த மதமா இருந்தாலும் அவனுக்கு மெடிக்கல் சர்வீஸா அந்த இதெல்லாம் செய்யாத நாடு அரபி நாடு. உலகம் தெரிஞ்ச உண்மை. ஈரான் என்ன செஞ்சான்? என்ன செஞ்சான் ஈரான்? செஞ்சான் இஸ்லாத்துக்கு அழிவு, கத்த மோட்ட திட்டங்கள். இங்க வந்தான் எங்கட கல்லன்கள் மக்களை எங்க எந்த படைக்கு சேர்க்க? அந்த ஷைத்தாண்ட படைக்கு. இதெல்லாம் பார்த்துக்கொண்டு எங்களால் மௌனமாக இருக்க முடியுமா? இந்த இயக்கங்கள் அங்க பிஜே தடமாகான், ஜமாத் இஸ்லாமி தடமாகான், இஹ்வான் முஸ்லிம் தடமாகான். இதுக்கு ஈரான் ஈரான் என்று அழுகான். தாரிக் ஜமீல் ஒரு தாய் பாகிஸ்தான்ல ஹொமைனி சத்து அடிபட்ட உடனே உரைக்கு வாரான், பேசலாம். அழுகைக்கும் அழுகையும் கண்ணீரும் கண்ணீர். ஹொமைனி ஷஹீதாயிட்டார். யாருடா இவனை? யாரு என்னத்துல ஷஹீதாயினான்? இஸ்லாத்துக்காக நின்றார். இது ஜமீல் தாரிக் என்று சொல்லும் தப்லீக் ஜமாத் பெரியோர் அழைப்பாளர் பாகிஸ்தான். ஜமீல் தாரிக்கோ தாரிக் ஜமீல் எனக்கு பேர் தாரிக் ஜமீல். பெரிய கல்லன், நாசமானவன். பொய் ஹதீஸ் சொல்லவா, ஹதீஸ பகட்டவா, மக்களை மயக்கவா, உன் அழுகையும் கண்ணீரும் அண்டதெல்லாம் கொடுத்து கொடுத்து கொடுத்து
மக்களை ஷைத்தானோட சேர்த்து வைக்கணும். ஒயசுத்தீன் என்று பார்லிமெண்ட்ல கோடுவான் இந்தியால முஸ்லிம்களோட உரிமைக்காக, முஸ்லிம்கள சத்தியத்துக்காக. ஹொமேனி செத்ததோ ஈரான் எம்பசில பேசி 2க்கு மடங்கி அவனும் மளிகையும் போராட்டம். இவனால இஸ்லாத்துக்காக உள்ளவனா? ஒயசுத்தீன் என்று குரல் கொடுக்கிறான் இந்தியா பார்லிமெண்ட். கேட்கிறேன், என்னத்துக்குடா இஸ்லாத்துக்கு குரல் கொடுக்கிறீ? பச்சை எதிரியே நீ உன தோழகா எடுத்து வைத்திருக்கே. இஸ்லாத்துக்கெல்லாம் நீங்க பார்லிமெண்ட்ல குரல் கொடுக்கிறீங்களே, இஸ்லாத்தை படிச்சீங்களா? கிதாப குர்ஆனை பார்த்தீங்களா? சுன்னவை படிச்சீங்களா? வரலாறு படிச்சீங்களா? இல்லை. இஸ்லாத்துக்கு குரல் கொடுக்கிறாங்க. அப்படி குரல் கொடுக்குற எக்கச்சக்கமாக எங்க நாட்டிலே. அவங்கள்ட்ட சொல்லிக் கொள்கிறேன், குரல் கொடுத்ததுக்கு நீ முஸ்லிமாக அல்லாஹ் கிட்ட சாட்சியா அது குர்ஆனை படி, சுன்னவை படி, இஸ்லாமிய வரலாறு தெரி, அது எதிரிய இனம் காணு, தோழக யாருன்னு தெரியாமலுக்கும் தவறான உச்சரிப்பை சொல்லிவிட வேணாம். இடங்கள்ல அதிகாரத்தோட எதிரிய தோழகட்டு இல்லவா? முஸ்லிம் பதிஞ்சு வைப்பான் ஒன்னே கல்லனா. இஸ்லாத்தை படி, இஸ்லாமிய வரலாறு படி. ஒரு கூட்டம் இஸ்லாம் எங்க படிக்கிறான்? ஓரியன்டலிஸ்ட் கிதாப் ஹலால். ஓரியன்டலிஸ்ட் தாரு யஹூதியல் எழுதின கிதாப், கிறிஸ்த பாதிரிகள் எழுதின கிதாப் இஸ்லாத்தை பற்றி. அவங்க படிக்கிறாங்க இஸ்லாமிய சட்டம் இப்படி, இஸ்லாம் இப்படி, இஸ்லாம். இதை படிச்சுட்டு நாங்க இஸ்லாம் படிச்சோம். குர்ஆன் டிரான்ஸ்லேஷன் பார்த்தா ஒரு யூசுப் அலி காதியானியோட டிரான்ஸ்லேஷனை தான் பார்ப்பா. குர்ஆன் டிரான்ஸ்லேஷன் பார்த்தாலும் யூசுப் அலி அந்த காதியானியோட டிரான்ஸ்லேஷன் தான் பார்ப்பான். குர்ஆனை தெளிவாக ஆலிமு சுன்னாவாக குர்ஆனை தெளிவாக ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பு செஞ்ச தகியுத்தீன் ஹிலாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மொரக்கன், ஒரு அரபி மொரக்கன், ஒரு டாக்டர் இன் மெடிக்கல் அண்ட் ஸ்காலர் இன் இஸ்லாம், அவர் குர்ஆனை மொழிபெயர்ப்ப தெளிவாக சஹாபா விளக்கமாக பதிஞ்சு வெளிப்போட்டதை வாசிக்கவே மாட்டார். தகியுத்தீன் ஹிலாலியுடைய கிதாப் குர்ஆன், the meaning of the Quran, Holy Quran in Englishல வந்தது. இது வந்தது தியோபதியில் என்ன செஞ்சான்? ஒட்டனே அதே பேர்ல அவன் அச்ச போட்டான். கள்ளம் நாட்டில வீரர்கள். ஏன் தகியுத்தீன் ஹிலாலியுடைய கிதாப் வெளியே போ, அது மக்கள் எடுத்துப்படுறது எந்த பேர்ல? அதே பேர்ல போட்டான் தியோபந்தி இங்கிலீஷ்ல குர்ஆன். அவன் எல்லாம் குழப்பத்தோட இனி கடையில போறதுக்கு பேரை தடை கேட்கிறான். அவனுக்கு தொகுத்தர தெரியும். எத்தனையோ மக்களுக்கு நான் சொல்ல இந்த தஃப்சீர் ஆஃப் த குர்ஆன் கிதாப் எடுத்துக்கணும் வேங்கிடுவாங்க. சொன்னா நாங்க பேர் முழுசா கொடுக்குற தக்கு அங்க போயிட்டு இவன் எடுத்துடுவாங்க. பார்த்தா ஒரு தியோபந்தி இப்படி ஆடுறாங்க. வழி கேட்டாங்க. சத்தியவாதிகளை இனம் காட்டாமல் இருக்க, மக்கள் வந்து அழிச்சு வைக்க, தடுத்து வைக்க ஏழுமான மாதிரி எல்லாம் போராட்டம். பேர் மாத்தவா, அடையாளம் மாத்தவா, எல்லாம் செய்வாங்க. எதுக்கா? சத்தியம் மட்டும் காணாமல் இருக்க. இதான் பிதத்துவாதியோட குணம். சத்தியம் கண்டுட்டது அவனுக்கு அதுக்கும் பார்க்க பெரிய அடி இல்லை. இன்றைக்கு வாதமா சொல்றாங்க என்ன, முகமது பின் சல்மான் செஞ்சதால தான் முஸ்லிம்களுக்கு இந்த பிரச்சனை. என்னப்பா முகமது பின் சல்மான் என்ன செஞ்சான்? இஸ்ரேலுக்கும் ஆதரவு காட்டையில் என்றான், ஈரானுக்கும் ஆதரவு காட்டையில் வந்தான். அவன் செஞ்சது தவறு. அது துக்கியா ஷியாட கம்பை. இன்னும் என்ன செஞ்சா, அரபு நாட்டுகள்ல அமெரிக்கன்காரனுக்கு பேஸ் கொடுத்தான். இதை நம்ம செஞ்ச தவறு. என் வீட்டு வாசலுக்கு செக்யூரிட்டிக்கு நான் அமெரிக்கன்காரனை போட்டேன். என் பக்கத்துல இருக்க ஈரானப்பா, அவன் சும்மல்ல, செக்யூரிட்டிக்கு தான் போட்டேன். உலகத்துல இருக்க பெஸ்ட் டெக்னாலஜியை போட்ட இடத்துக்கு ஈரான் பக்கத்துல இருந்து அவனை தான் போடுறீங்க. அப்பதான் பாதுகாப்பா இருக்கலும். அண்டு அவனை ஒரு டியூட்டி போட்ட நாட்டை காப்பாற்ற வேலை நீ பார்க்க, சம்பளம் கொடுத்து படையில் பட்டி பார்த்தாலும்
எல்லா அரபி நாட்டு மீது மொத்தமா. இதுதான் தவறு. ஏன்? ஈரான் எதிரி அவர். ஈரான் எதிரி எங்கட வாசல்ல வச்சா நாங்க செஞ்ச தவறு. அவங்களால முஸ்லிம்க்கு பாதிப்பு இருந்தா அவங்களால தான் எங்கட இஸ்லாமிய நாட்டுக்கு பாதிப்பு நடக்குகளும் இனம் காட்டினாங்க. காபாக்கு வருது நுடைச்சாங்க மிசைல்ஸ். அவன் காஃபிர். ரசூலுல்லாஹ்வும் யஹூத் இருந்து வாழை கடனா எடுத்தார் யுத்தத்துக்கு. அவன் நல்ல தரமான வாள் இருக்கப்படி எனக்கு யுத்தத்துக்கு அவனுக்கு. அப்ப அது அவனோட மரணத்தின் நேரத்தில் இந்த கடனை கெட்ட மாதிரி சஹாபா கடனை கட்டினார் கடைசி மரணத்தில். சோதரே, இஸ்லாமிய நாட்டை காப்பாற்றுறதுக்கு படையை கொண்டு வைக்கும். யாரை கொண்டு வைக்கும்? உலகத்தில் டெக்னாலஜியில தரமானவங்க யஹூதின சகதா அதுல தரமானவங்க கொண்டு வச்சு எடுத்துக்கு. அவனுக்கு ஈரானோட வம்பு. அப்பத்தான் இன்னும் கண்டு இன்டெலிஜென்ஸ் ரீதியாக எல்லாம் அதுக்கு முரணாக நிற்பான். முகமது பின் சல்மான் கேட்டாங்க ஒரு காலம், ஈரான் நாடு நியூக்ளியர் பாம்பு செய்யப்படும், நீங்க என்ன சொல்லி? அப்ப அவன் என்ன சொன்னான்? அவன் செய்யறது எங்களுக்கு இருக்கிறது அவசியம். ஏன்? அவன்கிட்ட இருந்து நாங்கள் இல்லாமல் இருக்கிறத பாதிப்பு எங்களுக்கு அவசியம். அல்லாஹ்வின் அருளோட அந்த நாடு முஸ்லிம்களோட நாடா காப்பாற்ற நடவடிக்கையிலே அவங்க குறியா இருக்கிறாங்க. அவங்களோட நாடு சரி அந்த அதை காப்பாற்றத்துல குறியா இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் தெரியணும், அது காப்பாற்றுறது முஸ்லிம் உம்மத்துக்கு ஒரு பாதுகாப்பு. ஒரு ஹஜ் செய்ய ரொம்ப போவார். அவன் அமெரிக்கன் பேஸ்ல வச்சது எல்லாருக்கும் தெரியும். அந்த இவன் என்ன தகவல் விட்டான்? இவன் எதிரி அமெரிக்காக்காரன் என்ற படியில ஹொமைனி யுத்தம் ஆரம்பிச்ச ஒரு நெல்லாகும் அடிப்பேன் என்று. யாருக்கு? அரபிக்காரன் நெல்ல பேசுக்கும் அடிப்பேன் அடிச்சா. அதுக்கு திருப்பி அரபி நாடு பழி வாங்கினாங்க. இல்ல சரி என்றா அவனுக்கு என்ன மத்த நாட்டில் இருக்க கவலை பற்றி? அவனுக்கு என்ன மத்த நாட்டில் இருக்க கவலை பற்றி? ஒரு நாட்டுக்கு அடிச்ச நீ அவனோட பார்த்துக்கோ. அதுக்கு சவுதியில பொம் போட, குவைத்ல பொம் போட, பஹ்ரைன்ல போட, எல்லா அரபி நாட்டுக்கு பொம் போட. ஏன்? இவன் எதுக்கு அங்க இருக்க சொல்லி. இது சரியா? இவன் அங்க மட்டுமா இருக்கியா? இவன் எதுக்கு பாகிஸ்தான் அமெரிக்கன் மற்ற அங்க அடிக்கல. அரபி நாட்டோட அவன் குறி. அமெரிக்கன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்க நாங்க அதை அழிப்போம். இன்றைக்கு ஹொமனி கொடுறான், ஷியா ராஃபிதா கொடுறான். கேட்கிறேன், இந்த அமெரிக்கன் இன்ஃபுளுன்ஸும் அவனுடைய பினான்சியல் ஸ்ட்ரென்த்தும் அரபி நாட்டில் மட்டுமா இருக்கு? உலக ரீதி எல்லா நாட்டிலும் இருக்கு. எங்க அடிக்கல? இது இந்த பேர்ல அரபியோட ஒரு வம்பு. முஸ்லிம் உம்மத்துக்கு வம்பு போடுறது சாட்டு தேடுறான். உனக்கு அமெரிக்காரத்தை அடிக்க வேணுமெண்டா நீ அடி. நீ தானே அமெரிக்காவை அடிக்கேன்னு செல்றியே, அடி. அங்க அவனோட கோட்டைக்கு அடி. அவனோட கோட்டைக்கு அடிச்சு நீ எந்த கோட்டைக்கு அடி? நீ மத்தொண்டு வாசனுடைய இடத்துக்கு மத்த முஸ்லிம் நாட்டை பாதிக்கிற இடத்துக்கு, ஏன் மத்த முஸ்லிம்களை அழிக்கிறதுக்கு இதை சாட்டா தேடுறான். அது எந்த முஸ்லிம் உம்மத்தை? இந்தோனேசியால அமெரிக்கன்காரன் இருக்கான், மலேசியால அமெரிக்கான், பாகிஸ்தான்ல அமெரிக்கான், எத்தனையோ முஸ்லிம் நாட்டில் அமெரிக்காரன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. எவ்வளவு தூரத்து? இப்ப அமேசான் இண்டஸ்ட்ரிய அரபிய நாட்டில் இருக்கிறத நான் அடிப்பேன் எச்சரிக்கை கொடுத்துருக்கேன். அமேசான் இண்டஸ்ட்ரி எல்லா நாட்டிலும் இருக்கு. அப்ப அரபி நாட்டுக்கு மட்டும் அடிக்கிறீங்க. இது என்ன சாட்டு? அமெரிக்கன் பேர்ல அரபி நாட்டுல ஒரு யுத்தம், ஒரு ரத்த மோட்டா போராடுறான். எல்லா இஸ்லாத்தையும் எதிரி கொண்டுட்டான். அவனும் இதுதான் எதிர்பார்த்தான். இஸ்ராயலும் அமெரிக்காவும் என்ன, ஈரானோட அரபியில கொள்ளையிட்டு யுத்தத்தை உருவாக்குவோம். அப்ப யுத்தத்துக்கு தேவையானதெல்லாம் எங்கள்கிட்ட வேங்குவாங்க, நாங்க காசு பணம் சேர்ப்போம். அது நடக்கல. அவங்களே கொலை கொண்டு அவங்களே சண்டை பிடிச்சு கொண்டு இப்ப அவங்களும் ட்ரை பண்ணி அரபியில கொலை விடுறது. அவன் மட்டுமா? ஈரானும் தான் அந்த ட்ரை. நீ வாடா, உன்னே தான் இருக்கணும். முஸ்லிம்களோட தான் அவனுக்கு இருக்கு வம்பு. பெரிசா அமெரிக்கா அடிக்கிறான், அடி அமெரிக்கா தான் வேணும். இஸ்ரேல் அடி எங்களுக்கு என்ன? அந்த அரபி நாட்டில் கை வைக்கிறது
எங்களோட முஸ்லிம் மண்களை கை வைக்கிறது, முஸ்லிம் சமூகத்தில் கை வைக்கிறது எந்த காரணத்துக்கும் அனுமதிப்பட்டது. முஸ்லிம்களை கொலை செய்கிறது அவனுக்கு ஹலால். என்ன சொன்ன எல்லாம் முஸ்லிம் நாட்டில் அமெரிக்கன்காரனுக்கு அடிக்கிறது தான் காரணம் என்றா, அந்த பக்கத்துல பாகிஸ்தான் அமெரிக்கன் பேசஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. எங்க தொடுகல்ல இந்தோனேசியாவில் இருக்கு, மலேசியாவில் இருக்கு, எல்லா நாட்டிலும் இருக்கு. அரபிக்காக தான் முக்கியமே. அவன் குறியோட சுன்னாவுக்காக கொடி எடுத்து முஸ்லிம் உம்மத்தை அஹ்லு சுன்னா கொள்கை வகை உலமாக்கல் வகை ஒரு கோட்டை, இதுக்கு தான் அவன் குறி. இதெல்லாம் இஸ்லாத்தை வெற்றி கொடுக்க வந்தவங்க. இவனை யாருன்னு தெரிஞ்சுவோம், மஜூசி படை, இஸ்லாத்துடைய எதிரி. எங்களோட முஸ்லிம்கள் இதுல தெளிவாக இருங்கோ, உங்களோட தோழர் யாரு, உங்களோட எதிரி என்றதை தெளிவாக இருங்கோ. இதை எடுத்து வைக்கத்தான் இந்த உபதேசத்தை நான் முன்வைக்கிறேன். கேள்விகளை தாராளமா கேட்கும். அது மட்டுமல்ல, இந்த உரை யாருக்கெல்லாம் பேத்து சேருதோ உங்களுக்கு அவசியமான கேள்வி கேட்கறதுல நான் எதிர்பார்க்கிறேன். ஆசையோட கேளுங்க, தெளிவான பதில் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ்.